எலியின் குடை. மழை பெய்தது. எவ்வளவு நேரம் வீட்டில் இருப்பது? டிங்கி எலி ஊர் சுற்ற கிளம்பியது. டியாலோ டியாலோ, டிங்கிரி டிங்கிரி டியாலோ, டியாலோ டியாலோ, டிங்கிரி டிங்கிரி டியாலோ பாடிக்கொண்டே நடந்து போயிடுச்சு. வழியில ஒரு குளத்தை பார்த்துச்சு. அங்க ஆமை ஜாலியா நீந்தினுச்சு. பச்சை, மஞ்சள், சிவப்பு மீன்கள் எல்லாம் அந்த குளத்துல நீந்தி நின்றது. அது மட்டும் இல்ல, இலையில பூ மிதந்து போயினுச்சு. இலையில புழு மிதந்து போயினுச்சு. தட்டாம்பூச்சி தாவி தாவி பறந்ததாம். ஒரு கால்ல கொக்கு நின்னுச்சு. அது மட்டும் இல்ல, தவளை தாவி தாவி குதிச்சுனுச்சு. தண்ணி பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது. தண்ணி கோழி நீந்தியது. தலை மட்டும் நீட்டி பார்த்துச்சு. டிங்கி எலிக்கு நீந்த ஆசை. ஆனா எப்படி நீந்துவது? அந்த எலி டிங்கி எலி யோசிச்சுதான். கொடைய என்ன பண்ணுச்சு? தலைக்கீழ பிடிச்சிச்சான். குளத்துல அந்த கொடைய போட்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு? தாவி கொடைக்குள்ள உட்கார்ந்தது. கொடை மிதந்தது. டிங்கி எலி ஜாலியா நீந்து போச்சு. டிங்கி எலியோட ஆமை, பச்சை, மஞ்சள், சிவப்பு மீன்கள், தட்டாம்பூச்சி, கொக்கு, தவளை, தண்ணிப்பாம்பு, தண்ணி கோழி சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சிங்களாம். டியாலோ டியாலோ, டிங்கிரி டிங்கிரி டியாலோ, டியாலோ டியாலோ, டிங்கிரி டிங்கிரி டியாலோ.